ஒரு விசை வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பாம்பு கடிச்சு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக போனாங்க. அப்படின்னா அந்த மனுஷன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தோட்டத்தில் வந்து ஒரு பாம்பு வந்து அந்த மனுஷனை வந்து கொத்திடுது. இப்போ கோயம்புத்தூரில் நடந்தது தான், கோயம்புத்தூரில் ஜிஹெச்சில் நடந்தது தான். அப்போது அந்த மனுஷனை வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விஷத்தன்மை எல்லாத்தையுமே எடுத்து ட்ரீட்மெண்ட் 3 நாட்களாக நடந்துட்டு இருக்குது. அவர் உயிரோட இருக்கிறாரு, உயிர் பிழைச்சிட்டாரு. அப்போது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு டீம், அந்த டீமில் இருக்கிற முக்கியமான நபர் வந்து எனக்கு ஒரு நண்பர். அவங்க வந்து சேர்ந்து வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக போக சொல்றாங்க. அப்போ இந்த பாம்பு கடிச்ச இடத்துல வந்து இந்த விஷம் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்றதுக்காக ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு, நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டு நீங்க இந்த டீம் வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்காக போறாங்க. ஜெபம் பண்றதுக்காக போகும்போது இவர் ஜெபம் பண்ண பாத்தீங்கன்னா அந்த படுத்து கிடந்த அந்த மனுஷன் எழும்பி உட்கார்ந்து கையை இப்படி பாம்பு மாறி வச்சு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறார். அங்கே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவர் கையை அப்படியே அசைக்கிறார், அவருடைய உடம்பு அப்படியே அசையுது. உடனே இவர் வந்து கண்ணை திறந்து பார்த்துருக்காரு, முடிச்சுட்டு இல்லை நீங்க வந்து உடனே வந்து இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்புறம் கொண்டு வர சொல்லி வீட்டுக்கு ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சர்பத்தின் ஆவி இருந்து அவ்வளவு தொந்தரவு பண்ணி அப்புறம் ஜெபம் பண்ணி அந்த மனுஷன் ஆண்டவர் வந்து பரிபூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அப்ப வந்து இன்றைக்கு வந்து ஜெபம் அதிகமாகிறதுனால, ஆராதனை அதிகமாகிற இடத்துல வந்து பிசாசனுடைய கட்டுகள் எல்லாம் போயிடும். அந்த இடத்துல திரும்ப வந்து அவன் ட்ரை பண்றது அப்படின்னா பல ஆண்டுகள் தாண்டி எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வருவான். அதனால தான் உங்களுடைய வீடுகளை ஜெபத்தினால நிரப்புங்க, உங்களுடைய வீடு ஆராதனையினால நிரப்புங்க. இப்போ